விவேக் ஹாஸ்டல்ல தான் இருக்கியா? என்ன விஷயம்? அதென்ன சாவர வரைக்கும் பென்ஷன் வாங்குறது? நடுவில் நாங்க வேற கல்யாணம் பண்ணிக்கூடாதா? செல்விக்கு மறுமணம் பண்றதுக்காக மாப்பிள்ளை பார்த்தது உண்மைதான். ஆனா இந்த மாப்பிள்ளை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்க போது யாரு? பாஸ்கர், நம்ம ஊர் கோயில்ல உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? பச்சை பெருமாள். இங்க பாரு, நல்லா வாழ்ந்துட்டு போன குடும்பத்துல பிறந்தவன் நீ. பிறந்துட்டு வாழாம போயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிற ஒருத்தன் தான். முடிஞ்ச அந்த கல்யாணத்தை தடுத்து பாருடா. சொந்த மகனுங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதை நாம எதுக்குப்பா தடுக்கணும்? தடுக்கணும். சாதி மாதிரி கல்யாணம் பண்ணா கூட நம்ம ஆர்வம் தூக்கலாம். நம்ம சாதியை காப்பாத்துறதே பொண்ணுங்களை வச்சுதான். அவளுங்களை அடக்கி வச்சுதான் சாதி சங்கனை காப்பாத்தி தொலை வேண்டியதா இருக்கு. செல்வி, மன்னா மா என்னாச்சு உன் போனுக்கு? உக்காரு. குடிக்க டீ எதுவும் போட்டு வச்சிருக்கியா? லூசு பையலே, டீ குடிக்க வாடா இப்ப இங்க வந்த. கட்ட பொண்டாட்டியை நீங்க எவனா சந்தோஷமா வச்சிருக்கீங்க? நம்மளெல்லாம் கட்டினா எந்த சந்தோஷமா இல்லை. உடம்பு சரி நான் சாப்பிட்டாங்க குழந்தைங்க மனசு வச்சு சமைச்சுக்கிட்டாங்க. கூடவே இருக்கணும் நம்ம பிள்ளையாச்சு. ஆனா இப்போ புருஷன் செல்விக்கு 43 வயசு கல்யாணம். 50 பொண்ணுங்க பார்த்து பாருங்களா. குடிக்காத புருஷன் தூக்கி எடுத்து சரியான ஆளை பேருக்கு வச்சு கல்யாணம் பண்ணி தைரியம் வந்தாது. அப்படின்னு சாதியா பார்த்து போல ஊர்மான அவுத்துட்டு ஆட போகுது. 3 பொட்ட பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன். உன் அக்கா நானும் தெரிஞ்சா ஊருக்குள்ள ஒரு பய என் பொண்ணுல கல்யாணம் பண்ண வர மாட்டான். சும்மாவே என் நாட்டுல மதிக்க மாட்டாங்க. இதுல நீ இந்த அசிங்கத்தை வேற படிக்க வச்சேனா கடைசி வரைக்கும் நான் கண்ணீர் பண்ணிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஏன் வயிற்றுல வந்து பிறந்தீங்க? நாங்களா நிம்மதியா இருக்கோம். நான் சாமி செல்வி கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா சாதி அது ஒண்ணாதுன்னு சொல்லி நம்ம அம்மா நல்லா இருக்கட்டுமேனு இந்த பாஸ்கர் விவேக் மாதிரி நம்ம பிள்ளைகளும் கலவிடாது. அரிஸ்டாட்ல இனிமே நீ பாஸ்கரோட பேசுறத பார்த்தேன் வீட்டுக்குள்ள சொல்ல மாட்டேன். நமக்கு அவ்வளவு வரைக்கும் தேவையில்லை. இவளா ஒரு அம்மாவா? இந்த கருமத்தை பசங்க சின்னதா இருக்கும் போதே பண்ணி தொலைச்சிக்க வேண்டியதாடி. இப்ப என்ன கேடு? இந்த வயசுல உனக்கு இது வேணுமா? அவளுக்கு இன்னும் அடங்கலடி. அன்னைக்கு என் பசங்களோட வாசல வந்து கூட யாருக்கு கேட்டப்ப பத்தியா நீ வரல? 66 வயசு வரைக்கும் உன் பசங்களோட நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்ப உனக்கு என்ன அடங்கலையா? சரி விடுங்க. நீ அப்படி பேசிடக்கூடாது. அவளும் அப்படி திரும்பி பேசிடக்கூடாது. அவ வாழ்க்கை அவ போக்குல வர்றதானே சரி. செல்வி, போய் எல்லாரும் டீயை போடு. ஓ, சொல்றதை கேளு. போய் டீயை போடு.
அதுக்கு முன்னாடி என்னைக்கு கல்யாணம் தெரியணும்டா. செல்வி அக்கா செத்துட்டான். ஆ? போய் பாரு. ஐயோ அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா ஐயோ அக்கா எந்திரிக்கா. அக்கா அக்கா பாத்துக்கா. என்னக்கா பண்ணாங்க? அக்கா குடிங்க. சாஞ்சுக்கோங்கக்கா. அக்கா காலையில் பஸ்ஸுக்கு பாப்பாவை தூக்கிட்டு அவர் ஊருக்கே போகிறேன். அக்கா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அக்கா நம்மெல்லாம் ஒரு தடவை அம்மாகிட்ட கடைசி வரைக்கும் அம்மாவை மட்டுமே இருந்துட்டு போகிறது தானேக்கா. நமக்கெல்லாம் இன்னொரு கல்யாணம் இருக்குக்கா. நேக்கார நிலைமை மாறணும்னா புருஷங்களை பிரிச்சு தனியா வாழ்ற பொண்ணுங்க நிலைமை மாறணும்னா நீ முதல் ஸ்டெப் எடுத்து வை. இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் தாலி வாங்க வந்தாப்புல. நான் கூட யோசிச்சேன், செவ்வாய்க்கிழமை அதுமா தாலி வாங்க மாட்டாங்களேங்க. ஆமா, அவன் எந்த ஊரு? என்னாச்சு பாட்டி? டேய் பாஸ்கர், பார்த்து இல்ல தாயாவுக்கு 90 வயசு ஆகுது. ரொம்ப நாளா தனியா தான் படிச்சா இருக்கு. அம்மாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறல, அதே போல தாயாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. ஆமா, சொல்லி வைக்க யாரு வேணும்ல? சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லயோ உங்க அம்மா எடுத்து வச்சுக்க. புதுசா கலந்துட்டாங்க சார். சார் எங்க ஊரை சுத்தி பல பொண்ணுங்களோட நிலைமை எங்க அம்மா வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. அவங்க மனசுல எல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா என் அம்மாவோட கல்யாணத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்க ஊர் கோயில்ல பிடிங்க. உன் லட்சிய வசதிகளா போலீஸ் பந்தோபஸ்து தராது. புரட்சி பண்றான் கிளம்புறா. சார் ஏன் சார் முடியாது? ஒரு கான்ஸ்டபிள், ஒரே ஒரு கான்ஸ்டபிள்.